மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம். முதல்ல உங்க வாழ்க்கையில முதல்ல பக்தியை உணர்ந்தீங்களா இல்ல நீங்க மூன்றாம் பாலினம்னு உணர்ந்தீங்க? திருநங்கை சமுதாயத்துல பாத்தீங்கன்னா அந்த பக்தி, அந்த அம்மன் வழிபாடு, அந்த முருகப்பெருமான் வழிபாடு, இந்த சிவ வழிபாடுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அது இயற்கையிலேயே வரக்கூடியது. அதில் குறிப்பா அம்மன் வழிபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த முருகப்பெருமான் வழிபாடும் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த முருகப்பெருமானுடைய பக்தி எங்க அம்மா வார்த்தைக்கு வார்த்தை முருகா முருகான் சின்ன வயசுல சொல்லும் பொழுது நாமளும் தும்புனாலும் இருமுனாலும் முருகா முருகான்ற சொல்லக்கூடிய அந்த பழக்கம் வந்துருச்சு. வார்த்தைக்கு வார்த்தை முருகன். நம்ம எந்த இறைவனை கும்பிட்டாலும் முருகன் என்பவன் நம்ம மனசுக்கு செல்ல பிள்ளை. எல்லாருக்குமே முருகன் என்பவன் கடவுளா பார்க்கறதோட அவனை குழந்தையா பார்க்கறவங்க தான் நிறைய பேர். மருத்துவ மனித உடற்கூறியலில் பார்த்தீங்கன்னா என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தேன். எம்எஸ்சி ஹியூமன் அனாட்டமி, ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன். அதில் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆனதுனால எனக்கு டிஎஸ்டி இன்ஸ்பயர் அவார்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க. அதை வச்சு நான் என்னுடைய பிஹெச்டி படிப்பை 5 வருட காலங்கள் அதை படித்து முடித்தேன். அவங்க ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அந்த உறவினர்கள் சுற்றத்தார்கள் அவங்களை ஏற்றுக்கொள்ள விட மாட்டாங்க. இப்போ அதுலேருந்துலாம் நாம் வெளியில் வரணும் அப்படின்னா, இன்னைக்கு நானாக வாழறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு உமையாள், சிவ உமையாள்ன்ற பேரை நானே எனக்காக மாற்றிக்கிட்டு நான் வாழறேன்னா, அதற்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா, முதலில் பக்தி. எப்படியாவது அந்த முருகப்பெருமானை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ஈரோட்டிலேருந்து சென்னிமலைக்கு பஸ் ஏறிட்டோம். அந்த சென்னிமலைக்கு போய் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா 7:40, கிட்டத்தட்ட 7:40. அப்போ எங்களுக்கு வழி தெரியல. சென்னிமலைக்கு எப்படி போகணும், மலை எப்படி போகணும்னு கேட்கும்போது அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த நேரத்துக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க, கோயில் மூடிட்டு இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கிட்ட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு நாங்கள் உச்சியை போய் சேர்றோம். ஓடி போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முருகப்பெருமானை பார்க்காம போயிட்டோமே அப்படின்ற ஒரு வேதனை வரக்கூடிய அந்த நேரத்தில், கந்தனெனும் நாமத்தால் முந்தை வினை தீரவுடன் தந்தி முகதனையனை பெற்றவனே, எந்த ஒரு வேளையிலும் நொந்து மனம் சோராமல் கந்த குரு சுவாமியை நினையும் மனமே. நம்ம யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா? எந்த தெய்வமாவது கண்ணை திறக்காதா? நம்ம சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வழிபட்டிருக்கிறோமே, எந்த தெய்வமே நம்மளை கண்ணை திறக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. ஏழுமலை இறைவா, என்னை வாழ வைக்கும் தலைவா, உன் காலடியில் விழுவதற்கு விரதம் இருந்து வரவா. இந்த தெய்வீக குரல்னால தான் தர்மபுரம் ஆதீனத்தில் ஆஸ்தான பாடகரா உங்களை நியமிச்சிருக்காங்க. ஆமா, கிராமிய இசை கலாநிதினு ஒரு பெரிய கைதல் கொடுத்திருக்காங்க. ஆதீனத்தினுடைய ஆஸ்தான பாடகரா அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். உங்களோடு பல முறை கலியுகத்தில் கந்தன் அப்படின்னு சொல்லிட்டு முருக அன்பர்களோட அவர்கள் வாழ்க்கையில் நடந்த முருகப்பெருமானுடைய அருளிச் செயல், அற்புதம்னு சொல்லக்கூடாது, அருளிச் செயல்னே சொல்லணும். அந்த அளவு பல தருணங்கள்ல முருக அன்பர்கள் நம்ம எல்லாரும் கூடி கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோம். இந்த முறை நமக்கான சிறப்பு விருந்தினராக முனைவர் சிவ உமையாள் பிரேமாவதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இந்த தடவை பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்போடு இருக்குது. ஏன்னா முதல் முறையாக பல ஆண்கள் பெண்கள்னு அடியார்கள் அந்த கூட்டத்தில் நம்ம எடுத்திருக்கோம். அடியார்கள்னு என்னங்க வித்தியாசம்? ஜீவாத்மா அப்படி தானே கடவுள் பார்க்குறார். அப்படி நம்மோடு இருந்து கொண்டிருக்கும் மூன்றாம் பாலினம் திருநங்கை ஒருத்தங்க. அதுவும் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? முனைவர் பட்டம் பெற்று கல்வியால் அந்த சமூகத்தையே மாற்ற முடியும், பக்தியால் இன்னும் அங்கீகாரம் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட பேராசிரியராக பல மாணவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய பக்தி அற்புதங்களை, அருளி செயல்களை சொல்ல வந்திருக்கிறார்கள். பேராசிரியர் மட்டுமல்ல, சொற்பொழிவாளர். திருமுறைகள், திருவாசகம், திருமந்திரம் அப்படின்னு எதை கேட்டாலும் அவ்வளவு ஆர்வத்தோட பேசுறாங்க. அவங்க கூட முருகப்பெருமானுடைய திருவருளையும் அவர்கள் சந்தித்த ஆன்மீக அப்படியே மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தருணங்களையும் உங்களை மாதிரி அன்பர்களோட பேசாம யாரோட நாங்க பேச போறோம். வணக்கம் அம்மா. வணக்கம் மேடம். முதல்ல பக்தியோட தான் நம்ம இந்த வாழ்க்கைய, ஏன்னா பொதுவாகவே மனித வாழ்க்கை அப்படின்றது போராட்டம். எனக்கும் இருக்கும் கஷ்டம், பார்க்குறவங்களுக்கு ஆண்கள் பெண்கள். ஆனால் அந்த சவால்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அப்படின்றது சமூகத்தில் தெரியும். ஒரு காலத்தில் பயந்தாங்க, இன்னொரு காலத்தில் கொஞ்சம் தள்ளி வச்சு பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய பார்வை நிறைய பேருக்கு எங்களுக்கு மாறி இருக்கு. கோயில்களில் பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் பக்தியோட திருநங்கைகளாகட்டும் திருநம்பிகளாகட்டும் அவர்களுடைய அந்த சிவகைங்கரியம் ஆகட்டும் ரொம்ப அற்புதமா தன்னை மறந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு திருமுறைகள் இதெல்லாம் நாங்க ரொம்ப ரசிக்கிறோம். முதல்ல உங்க வாழ்க்கையில முதல்ல பக்தியை உணர்ந்தீங்களா இல்ல நீங்க 3ஆம் பாலினம்னு உணர்ந்தீங்களா? அதாவது என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தன்னை அறிதல்ன்றது பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஏனென்றால் நம்ம பிறக்கும் பொழுது நாம் எதுவாக பிறக்கிறோன்றது நமக்கே தெரியாது. ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது உணர்வை சார்ந்தது. அந்த உணர்வு வந்து நமக்கு வெளிப்படுவது என்பது பார்த்திங்கன்னா ஒரு 5 வயது 6 வயதுக்கு மேலே தான் அந்த உணர்வுகள் வெளிப்படும். ஆனால் பிறந்த காலத்திலேருந்தே நம்ம வந்து ஒரு பெண் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை உணர்வதற்கு முன்பிலிருந்தே எனக்கு பக்தி உணர்வாகப்பட்டது சிறு வயதுலேருந்தே எனக்கு நிறையவே இருந்தது. எங்களுடைய வீட்லேயுமே நாங்கள் நிறைய அந்த பூஜைகள் ஐயப்பனுக்கு மாலை போட்டும்போது தினமும் அந்த சுவாமி மீது பாடக்கூடிய பாடல்கள் இதெல்லாமே வந்து இன்னும் அந்த பக்தி வந்து இன்னும் ஆர்வமாக அதில் வந்து இன்னும் ஆர்வமாக எங்களை வந்து பர்டிகுலராக என்னை வந்து எங்கள் வீட்டில் வந்து அது அதிகப்படுத்துச்சு. அதன் வழியாக அப்படியே படிப்படியாக அந்த பக்தி மேலோர் அப்படியே இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து ஒரு சொற்பொழிவாளராகவும் இருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு உங்களை பார்க்கும் பொழுது. இதை நீங்கள் சொல்லும் பொழுது மாணிக்கவாசகர் சொன்னது தான். நான் வந்து கருவாக இருக்கும் பொழுது எனக்கும் தெரியாமல் நீ உள்ளே வந்துட்டியே அப்படின்னு சுவாமி கிட்ட சொல்வார் இல்லையா? அப்போ உங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருக்குமே பக்தி இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே பக்தி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கும். ஏன்னா அதற்கு வந்து ஒரு ரீசனும் இருக்குது. பொதுவாகவே இந்த திருநங்கை சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்தி அந்த அம்மன் வழிபாடு அந்த முருகப்பெருமான் வழிபாடு இந்த சிவ வழிபாடெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது வந்து இயற்கையிலேயே வரக்கூடியது. அதில் குறிப்பாக அம்மன் வழிபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த முருகப்பெருமான் வழிபாடும் அதிகமாக இருக்கும் எங்களுடைய இதில். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி தோன்றுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவமூர்த்தங்கள் 64 அப்படின்னு போகமூர்த்தம் யோகமூர்த்தம் வேகமூர்த்தம்னு அப்படின்னு ரசிச்சோன்னா அதில் அர்த்தநாரி ஸ்வரூபம் உமையொரு பாகன் மாதொரு பாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுக்கு இடப்பக்கம் கொடுத்த சிவபெருமான். ஆமாங்க. இன்னைக்கு கூட எனக்கு அந்த திரு பொன்னூசல் அப்படின்ற மாணிக்கவாசகர் ஆனோ அலியோ அறிவையோ அப்படின்னு பாடுறாரு. அப்ப சிவபெருமானுக்கே ஒரு ஜெண்டர் எழுத சொன்னா என்ன எழுதுவார்? அது பெரிய கொஸ்டின் இல்லையா? அப்படி ஒரு அர்த்தநாரி ஸ்வரூபமா தான் நான் உங்களை பார்க்குறேன். உங்களை மட்டும் இல்லை உங்க சமுதாயத்துல இருக்கிற எல்லாரையுமே பார்க்குறேன். உங்க பேர் வேற சிவ உமையாளா? ஏதோ திருச்செங்கோட்டுக்கே வந்த ஒரு உணர்வோட தான் உங்களோட பேச எங்களுக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னு வைங்களேன். ஒரு ஆணோ பெண்ணோ சவாலுக்கு இறைவன் தான் பர்மனன்ட் சொல்யூஷன். சுத்தி இருக்கக்கூடிய அம்மா அப்பா கணவன் போதும் பாவம் கஷ்டத்தை சொல்லாதன்னு ஒரு லெவல் வந்துருவாங்க. ஆனா இறைவன் கிட்ட கதறுவோம், முருகனுடைய திருவடியை பிடிச்சுப்போம். அப்ப எங்களை காட்டிலும் உங்களுக்கான சவால்கள் கூட தான். உங்க சவாலான தருணங்கள்ல ஏன்னா உடல் மனம் ரெண்டுத்துலயுமே போராட்டம் இருந்திருக்கும். அதையும் வைத்து நீங்க பெரிய அளவு படிச்சிருக்கீங்க, முனைவர் பட்டம். உங்க படிப்பை நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப படிப்பை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அதுக்கப்புறம் சவாலை இறைவனை வச்சு எப்படி அந்த தருணத்தை ஜெயிச்சிங்கம்மா? அதாவது என்னுடைய படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மருத்துவ மனித உடற்கூறியலில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்தேன். எம்எஸ்சி ஹியூமன் அனாட்டமி ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன். அதனால் வந்து அதில் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் ஆனதுனால எனக்கு டிஎஸ்டி இன்ஸ்பயர் அவார்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்தாங்க. அதை வச்சு நான் வந்து என்னுடைய பிஹெச்டி படிப்பை 5 வருட காலங்கள் வந்து அதை படித்து முடித்தேன். பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இந்த களத்தில் வந்து என்னுடைய பணிகளை வந்து பார்த்த இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பேசிக் மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் சயின்ஸ் அவங்க எனக்கு ஹானர் பண்ணக்கூடிய விதமாக எஃபிஎம்எஸ் என்கின்ற அது ஒரு அவார்டு ஃபெல்லோஷிப் அவார்டு வந்து எனக்கு இந்த வருஷம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் கடந்து வருவதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த பக்தி என்பது ஒரு பெரிய பங்கு. ஏன்னா நீங்கள் முன்பே சொன்னது போல் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எவ்வளவு சவால்கள் இருக்கிறதோ அதை காட்டிலும் 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக திருநங்கைகள், அதாவது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இப்போ நான் வீட்டில் இருந்து தான் வந்து என்னுடைய வாழ்க்கை எல்லாமே நான் மாற்றிக்கிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பம் சார்ந்த உளவியல் சிக்கல், உறவுகள் சார்ந்த சிக்கல்கள், நட்பு வட்டாரங்கள் சார்ந்த சிக்கல்கள், நம்ம எதிர்கொள்ளக்கூடிய சமுதாய போராட்டங்கள், இதிலிருந்தெல்லாம் நாம் எப்படி நம்மை தற்காத்து கொள்வது, எப்படி நாம் வந்து பக்குவம் அடைஞ்சு நம்மளை எப்படி இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் என்றால் அதற்கு வந்து முக்கியமான ஒரு மீடியமாக வந்து பக்தி தான் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம பக்தி நெறியோடு நாம் வாழும் பொழுது ஒரு அடையாளம், இந்த சமுதாயம் நம்மளை பார்க்கும்போது ஒரு அடையாளம், இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க கோயிலுக்கு போவாங்க, இவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க, இவங்க நல்ல இறைவனை பற்றி பேசுவாங்க, அதே சமயத்தில் நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஒரு மருத்துவ கல்லூரியில் வந்து பணி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது.
அதே போல் என்னுடைய குடும்பமும் எல்லா குடும்பமும் திருநங்கைகளை உடனேலாம் நான் பெண்ணாக மாறப்போகிறேன்னு சொன்னால் எந்த குடும்பமும் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல்கள், உளவியல் சிக்கல் ரொம்ப அதிகம். அம்மா அப்பா ஏத்துண்டாலும் தன்னுடைய சொந்த பந்தங்கள் என்ன சொல்லிடுவாங்களோன்ற அந்த அச்சமே பயம், அந்த பயத்தினாலேயே வந்து தான் ஒரு தாய் தந்தையர் வந்து நம்மளை வந்து அந்த ஒரு கஷ்டப்பட்டுக்கிறது அதெல்லாமே அதனால தான் நடக்குது. அவங்க ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க, அந்த உறவினர்கள் சுற்றத்தார்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கொள்ள விட மாட்டாங்க. இப்போ அதுலேருந்துலாம் நாம் வெளியில் வரணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கல்வியும் பக்தியும் அதில் வந்து ஒரு பெரிய பங்கு. இன்றைக்கி நானாக வாழறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு உமையாள், சிவ உமையாள்ன்ற பேரை நானே எனக்காக மாற்றிக்கிட்டு நான் வாழறேன்னா அதற்கு மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா முதலில் பக்தியை சார்ந்த போராட்டம், போராட்டத்தினால் வந்த கல்வி. சரி, இப்போ உங்க வாழ்க்கையில உடல் ரீதியாகவோ அவமானமோ இல்ல மன ரீதியாகவோ எங்கேயோ நம்ம அசிங்கப்பட்டுட்டோம். யார் வாழ்க்கையில அசிங்கம் இல்லை, எல்லாருக்குமே அவமானம் உண்டு. ஆனா அந்த இடத்துல முருகப்பெருமானுடைய திருவருளால் வந்துட்டேங்க, இதெல்லாம் என்ன அவன் இருக்கான் அப்படின்னு சுவாமி இருந்திருப்பார்ல, அந்த ஒரு தருணம். அதாவது எங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப அதிகம். ஏனென்றால் என்னுடைய தாயினுடைய பாட்டியாக இருந்தவர்கள் அவங்க அந்த காலத்திலே வந்து முருகனுக்காக சடாமுடிலாம் தரித்து அவங்க அந்த திருநீர், அந்த கிராமத்துலலாம் அந்த திருநீர் வச்சு விடுற பழக்கம்லாம் இருக்கும் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இதிலிருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்போ அந்த முருகப்பெருமானுடைய பக்தி வந்து எங்கள் அம்மா வார்த்தைக்கு வார்த்தை முருகா முருகான்னு சின்ன வயசில் சொல்லும்பொழுது நாமளும் தும்புனாலோ இருமுனாலும் முருகா முருகான்ற சொல்லக்கூடிய அந்த பழக்கம் வந்துருச்சு. பாம்பன் சுவாமிகள் சொல்வார், நடக்கும்போது மேலும் அந்த மாதிரி. அது போல வார்த்தைக்கு வார்த்தை முருகன். நம்ம எந்த இறைவனை கும்பிட்டாலும் முருகன் என்பவன் நம்ம மனசுக்கு செல்ல பிள்ளை. எல்லாருக்குமே முருகன் என்பவன் கடவுளாக பார்க்கறதோட அவனை குழந்தையா பார்க்குறவங்க தான் நிறைய பேர். ஆனால் முருகன் தான் தெய்வம் என்பதை, தான் இருக்கிறேன் என்பதை பல தருணங்களில் அடியவளுடைய வாழ்க்கையில் வந்து நிரூபித்து காட்டியிருக்கான். அதுவும் பார்த்திங்கன்னா பாம்பன் சுவாமிகளின் வழியாக அடியவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2016 அந்த காலகட்டத்தில் இந்த திருநங்கையாக நம்ம பிறந்ததை வெளியில் சொல்ல முடியாத ஒரு துன்பத்தினால ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்பொழுது அது மேலும் மேலும் அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகுது. அப்போது என்னுடைய மனம் கலங்குறது, அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த தைரியம்லாம் அப்படியே குறையுது. அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையில் தோற்று போக போகிறோம், இதுக்கப்புறம் நம்ம இல்லாமையே போயிட போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வருது நமக்கு. அப்போ தான் வந்து நான் பாம்பன் சுவாமிகளை வந்து போய் திருவான்மியூரில் போய் நான் தரிசிக்கிறேன். அப்போ பாம்பன் சுவாமிகள் வேற இல்லை, முருகப்பெருமான் வேற இல்லை. ஏனென்றால் முருகப்பெருமானை நேரடியாக பார்த்து இன்றைக்கி குகசாயுஜ்யம் பெற்றவர் பாம்பன் சுவாமிகள். அப்போது அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பன் சுவாமிகள் கோயிலுக்கு அந்த போக 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 சுவாமிகளுடைய அந்த சண்முக கவசம், அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய குமராஸ்தவம், இதை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய உடல்லையே என்னுடைய மனசுலேயே அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுது. நான் இருக்கேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லும் பொழுது. அப்போது அந்த துன்ப காலகட்டத்தில் அந்த உடல் ரீதியான பிரச்சனை, அதே சமயத்தில் இந்த மனம் ரீதியான அந்த ஒரு துன்பம் வரும் பொழுது நம்ம யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, எந்த தெய்வமாவது கண்ணை திறக்காதா, நம்ம சின்ன வயசுலேருந்து இவ்வளோ வழிபட்டுருக்குறோமே, எந்த தெய்வமே நம்மளை கண்ணை திறக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னென்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். அப்போது நான் வந்து பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்போது சுப்பிரமணிய புஜங்கம், ஆதிசங்கரர் அருளிய அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை வந்து தமிழாக்கத்தில் வந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் என்னுடைய கல்லூரியில். சும்மா கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்ட்டு, ஏன்னா அந்த உடல் கஷ்டம் மன கஷ்டம் இருக்குது இல்லையா, அப்போது நாம் அதை படிக்கலாம். அப்போ அந்த கதை நமக்கு தெரியும். ஏனென்றால் ஆதிசங்கரருக்கு முருகப்பெருமான் பன்னீர் இலை பிரசாதத்தை கொடுத்து அவருடைய பிணியை போக்குனான்றது தான், அதனால தான் சுப்பிரமணிய புஜகம் வந்ததுன்றது நமக்கு தெரியும். ஆமாம், திருச்செந்தூர் முருகப்பெருமான். அப்போ நான் அன்று வந்து நான் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். முருகா, நீ வந்து ஆதிசங்கரருக்கு மட்டும்தான் நீ பன்னீர் இலையை கொடுப்பியா, அந்த திருநீற்றை கொடுப்பியா, எங்களை மாதிரி அடியார்களுக்கு உன்னையே நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு நீ கொடுக்க மாட்டியா அப்படின்னு நான் மனசுக்குள்ளேயே நான் நினைக்கிறேன். அடியவள் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கபாலீஸ்வரர் கோயிலில் இரவு தோறும் உழவார பணி செஞ்சேன் ஒரு 4 வருட காலங்களுக்கு முன்பு. ஆமாம், உழவார பணி செய்யக்கூடிய காலங்கள் அதெல்லாம் பொக்கிஷமான காலம். அப்போது அந்த சமயத்தில் நான் சுவாமியுடைய அந்த பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த எங்கன்னா 63 நாயன்மார்கள் பக்கத்தில். அப்போ என்னை தாண்டி ஒரு நபர் போனார். அவர் வந்து ரெகுலராக கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வரவர் தான். ஆனால் அவர் என்கிட்ட பேசினதெல்லாம் கிடையாது, பழகினதும் கிடையாது. என்னை தாண்டி போனவர் திரும்பவும் வந்தார். வணக்கம் அப்படின்னார். இந்தாங்க திருநீருன்னு சொன்னார். என்ன திருநீருங்கண்ணா அப்படின்னு கேட்டேன். நான் திருச்செந்தூருக்கு போயிருந்தேன், அதனால் அந்த திருச்செந்தூர் முருகனோட பிரசாதம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணதில்ல. அன்னைக்கு தான் நான் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் தமிழாக்கத்தில் படித்தேன். அப்போது முருகப்பெருமானை நான் வேண்டுறேன்,
நீ அவருக்கு மட்டும்தான் திருநீர் கொடுப்பியா, நீ எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டியான்னு சொல்லும்பொழுது அன்றைய தினமே திருச்செந்தூர்லேருந்து திருநீர் வந்தது, அந்த திருநீர் பேக்கெட் வந்ததுன்னா இதை விட முருகப்பெருமானுடைய அருளை நம்ம என்னன்னு சொல்கிறது? திருச்செந்தூர் முருகப்பெருமான், அதாவது இறைவன் எங்கே இருக்கிறான் நம்மளுடைய குரல். நம்ம திருச்செந்தூரில் போய் தான் நாம் வந்து முருகப்பெருமானை வேண்ட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. நாம் எங்கே இருந்தாலும் உண்மையான பக்திக்கு நிச்சயமாக இறைவன் செவி சாய்ப்பான் என்பதில் எல்லளவும் மையமே கிடையாது. இது போல் பல அற்புதங்கள் வாழ்க்கையில் வந்து முருகப்பெருமான் நிகழ்த்தியிருக்கான். அடியனுக்கு ஒன்று ஞாபகம் இருக்கு. நான் ஒரு தடவை உங்களுடைய தொலைபேசி உரையாடல் இருக்கும் பொழுது உடலில் வந்த ஒரு உபாதைய பாம்பன் சுவாமிகள் கோயிலில் வேற எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, ஒரு காலில் வீக்கமோ ஒன்று வந்தது. ஆமாம், அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தொடர்ச்சி தான் அந்த 2016 அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த காலத்தினுடைய அந்த தொடர்ச்சியில் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த காலில் வந்து ஒரு சிறு வீக்கம் போல், என்னுடைய முழங்காலில் ஒரு சிறு வீக்கம் போல் உள்ளுக்குள்ளே ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அப்போ மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஒரு துன்பம் போனால் ஒரு துன்பம் வருது, ஒரு துன்பம் போனால் ஒரு துன்பம் வருது. மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு பாம்பன் சுவாமிகள் கிட்ட நான் வேண்டுறேன். நாங்கள் செல்லமாக அவரை தாத்தா தாத்தான்னு தான் சொல்லுவோம். அப்பா தாத்தா, உங்களுடைய திருநீரை நான் எடுத்து பூசுகிறேன், அடுத்த பௌர்ணமிக்கு நான் வரும்பொழுது என்னுடைய காலில் அது இருக்கக்கூடாது. எல்லா பௌர்ணமியும் போவீங்களா? எல்லா பௌர்ணமிக்கும் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ச்சியாக 1.5 வருஷம் எல்லா பௌர்ணமியும் போய் நான் அட்டன் பண்ணியிருந்தேன். வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள். பாம்பன் சுவாமிகள் சத்தியமாக இருந்து நமக்கு குருவாக இருந்து திருவாகவும் இருந்து அவர் நம்மளை காப்பாற்றுறாருன்றதுக்கு நிறைய சான்றுகள் சொல்லலாம். அதுபோல் அடுத்த பௌர்ணமி போனீங்களா? அதன் பிறகு தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருந்தது. விபூதி தடவுனீங்களே? அதன் அடுத்த பௌர்ணமிக்கு போனேன். அது அந்த பௌர்ணமிக்கு போகும்போது என் காலில் கிடையாது. பிணிக்குலம் இணையாளாமல் பெருஞ்சத்தி வடிவேல் காக்க அப்படின்ற அந்த சண்முக கவசம் நிச்சயமாக சக்தி வாய்ந்த மந்திரங்கள். பாம்பன் சுவாமிகள் அருளியதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த மந்திரங்கள். இது வந்து ஒரு சொல்லுக்காக சொல்லுவது கிடையாது, அனுபவ ரீதியாக நடந்த உண்மை. அனுபவ ரீதியாக இன்னைக்கு பாம்பன் சுவாமிகளை பற்றி நான் சொற்பொழிவு பேசுகிறேன்னா இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாருன்னா அது அந்த முருகப்பெருமானுடைய திருவருளும் அந்த பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளும் தான். அதாவது பாம்பன் சுவாமிகள் அந்த வார்த்தை, என்னை காத்தருளக்கூடிய பரம ரகசியம் என்னை நம்பியவர்களையும் காக்கும் என்று அவர் வந்து முக்காலத்தையும் உணர்ந்த ஞானி. அதனால தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கும் இல்லையா? சத்தியமாவது சரவண பவவே, 6 எழுத்து உண்மையில சொல்லுவார். நம்மளுடைய இடர்களை எல்லாம் களைவது சத்தியமாவது சரவண பவவே என்று நம்முடைய பாம்பன் சுவாமிகள் நிறைய இடத்துல அந்த சத்தியமிட்டே சொல்கிறார். அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க கண் கூட பார்த்ததை நம்ம அடியார்களுக்கு அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை நாம் பின்பற்றுகிறோம், நாமும் அந்த முருகப்பெருமானினுடைய அருளை பெறுகிறோம். இந்த மாதிரி நிகழ்ச்சியை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறையும் பார்க்க வைக்கணும் அப்படின்றதான் நம்முடைய நேயர்களுக்கிட்ட நான் வைக்கிற ஒரு விண்ணப்பம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்கிற குழந்தைங்க வீட்டில் சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாமல் இருக்கலாம். அவங்க வீட்டில் எவ்வளோ வசதியாக இருக்கும் தெரியுமா? நம்ம வீட்டில் அந்த வசதி இல்லை. நம்ம வீட்டில் அப்பா ஒழுங்கா இல்லை, எவ்வளோ குழந்தைகளுக்கு அப்பா ஒழுங்கா இல்லாமல் இல்லை அம்மா இல்லாமல் ஏதோ ஒரு காரணம் காட்டியே அந்த படிப்பை, அதுக்காக தான் எனக்கு மார்க்கு குறையுது. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கான கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு முனைவர், அதுவும் கூறாய்வியல், அது என்னமா சொல்றீங்க? உடற்கூறுவியல். உடற்கூறுவியல்ல இந்த அளவு ஒரு முனைவர் பட்டம் அப்படின்னா ரிசர்ச், இஃப் ஐம் நாட் ராங், முனைவர் அப்படின்றது ஒரு ரிசர்ச், ஒரு டாபிக் எடுத்து ஆனட்டாமில நீங்க ரிசர்ச் பண்ணி இந்த அளவு பேராசிரியரா இருக்கீங்க. இந்த உடல் பிரச்சனை, உங்களுக்கு இருக்கிற உடல் பிரச்சனை, அதை சொல்லணுமா வேண்டாமான்ற மனப்பிரச்சனை கல்வி படிக்காம போக ஒரு சாக்கா இல்லையா? நிச்சயமாக ஒரு சாக்கா இருந்திருக்கலாம். ஆனால் அதை வந்து நான் வந்து ஒரு ஆயுதமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கல்வி இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்மளால வாழவே முடியாது. ஆமாம், நாம் யாரையும் நம்பி வாழக்கூடாது, யாரையும் அண்டி நாம் வாழக்கூடாது. நாம் சுயமாக வாழணும் அப்படின்னா கல்வி என்பது மிக அவசியம் என்பதை என்னுடைய 12 வயசுலேயே நான் உணர்ந்துட்டேன். நான் 6வது படிக்கும் போதே ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன். என்னவே ஆனாலும் சரி நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலைக்கு போயிடணும். பெரிய நிலைக்கு போயிட்ட பிறகு நான் மனசுக்குள்ளே வாழ்ந்த அந்த வாழ்க்கையை நான் வெளிப்படையாக வாழணும்னு நினச்சேன். அதற்கான இறை அருளும் எனக்கு அதற்கான காலங்களை ஒதுக்கி அதற்கான சிச்சுவேஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுகளை எல்லாம் சரியாக அந்த இறை அருள் நடத்தி கொண்டே வருகின்றது. அப்படித்தான் நான் சொல்லணும். உங்க கூட பேச பேச ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இன்னும் ஏதாவது அந்த எப்படி காலையில அந்த சுப்பிரமணிய புஜங்கம் சொல்லிட்டோன்னே சாயந்தரமே கொரியர் மாதிரி முருகன் உங்களுக்கு விபூதி கொடுத்தாரு இல்லையா? அது மாதிரி வேற ஏதாவது மறக்க முடியாத அனுபவம்? முருகா நான் உன்னை உணர்றேன்டா டா சொல்லுவோம் முருகன். நிச்சயமா குழந்தை ஒரு அப்பா மாதிரி நம்ம. ஆமா ஆமா. நீங்க சொன்னீங்க அதிகார நந்தி சுவாமியும் அம்பாலும் எப்படி இருப்பாங்க, ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி உங்களை மாதிரி தான் இருந்திருப்பாங்க. தோடு உடைய செவியன், தோடுனா பெண் அணிவது, செவியன்னு ஆண் விகுதியில வேற சொல்லிட்டார். அப்ப தோடுடைய செவியனா அவரை பார்க்கும் பொழுது நான் அப்படிதான்
அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பெரிய முடிவு வேற எங்க நீங்க இறைவனை ரொம்ப தரிசனம் பண்ணீங்க? அதாவது இறை நிகழ்வுகள் அடிகளுடைய வாழ்க்கையில நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஆனா நீங்க இப்ப சொல்ல போற ஒரு நிகழ்வு பாக்குற 1000 பேருக்கு என்னையும் அவன் காப்பாத்துவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தரணும். ஏற்கனவே சொன்னது போல நான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில், அதாவது ஈரோடில் கூனம்பட்டி ஆதீனம் சன்னிதானங்கள் இருக்காங்க. அவங்களுடைய ஞான பட்டாபிஷேகத்துக்கு போயிருந்தேன். அப்போ நான் தனியாக தான் போயிருந்தேன். அதன் பிறகு என்னுடைய 2 நண்பர்கள் வந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தலங்களை எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு திருச்செங்கோடுக்கு போய் அர்த்தநாரீஸ்வரரை பார்த்துட்டு வந்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஞான பட்டாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த பேருந்தெல்லாம் பிடிச்சி நம்ம வந்து ஈரோடு வந்து சேர்கிறதுக்கே வந்து ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் 7 மணி ஆயிடுச்சு. ஆனால் அடியோளுடைய ஆசை சென்னிமலை முருகப்பெருமானை போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசை. இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்லை சென்னிமலை முருகப்பெருமானை. சஷ்டி கவசம் பாடப்பட்ட தலமும் அதே தான். எப்படியாவது அந்த முருகப்பெருமானை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஈரோட்டிலேருந்து சென்னிமலைக்கு பஸ் ஏறிட்டோம். அந்த சென்னிமலைக்கு போய் சேரும்பொழுது பார்த்திங்கன்னா 7:40, கிட்டத்தட்ட 7:40. அப்போ எங்களுக்கு வழி தெரியல, சென்னிமலைக்கு எப்படி போகணும், மலை எப்படி போகணும்னு கேட்கும்பொழுது அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த நேரத்துக்கு நீங்கள் எப்படி போகிறீங்க, கோயில் மூடிட்டுருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ளே முருகனை தரிசிக்கணுன்ற ஒரு வேட்கை. அதனால் மலை ஏறி வேண போகணும். உடனே பார்க்குற தெய்வம் எங்களுக்கு தெரியாது, இந்த மலை பெரிய மலைன்னெலாம் தெரியாது. ஏதோ மலை குன்றில் இருப்பான்னு நினச்சோம். ஆனால் அது கொஞ்சம் பெரிய மலை தான். இருந்தாலும் எங்களோட பேக்கோட மூட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு ஓடுறோம், எப்படியாவது முருகனை பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரெக்டாக 8 மணிக்கு நாங்கள் வந்து உச்சியை போய் சேர்றோம். ஓடி போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா முருகனுக்கு ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து முருகப்பெருமானை பார்க்காம போயிட்டோமே அப்படின்ற ஒரு வேதனை வரக்கூடிய அந்த நேரத்தில் அக்கம் பக்கத்துலாம் கேட்குறோம், சாமி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா, கோயிலை மூடிட்டாங்களா? இல்லைம்மா, இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அர்த்தஜாமமே நடக்குது. இப்போ பாருங்கள், கீழே இருக்கிறவர் இந்நேரத்துக்கு கோயில் மூடிட்டுருக்கோன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் மேலே போகும்போது அப்போ தான் முருகப்பெருமானுக்கு அர்த்தஜாம பூஜையே நடக்குது. அப்பா ரொம்ப சந்தோஷம், முருகனை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சுவாமியை பார்த்தோம். அடியோவில் எங்கே போனாலும் பாட்டு பாடுவேன் முருகப்பெருமான் மேலே. பாமன் சுவாமிகள் பாடல், அடியோவில் நிறைய பாடல்கள் முருகப்பெருமான் மீது எழுதியிருக்கேன். அப்படியாக இருக்கும் பொழுது பாமன் சுவாமிகள் பாடல்களை பாடலான்னு கேட்கும் பொழுது அங்கேருந்த குருக்கள் வந்து முடியாது, ஏன்னா அர்த்த ஜாமம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போது நான் மனசுக்குள்ளே நினைக்கிற பாடின்னு தான் நல்லா இருக்குமே. அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, சரிம்மா பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. முருகனை நினச்சி பாடி முடிக்கும் பொழுது முருகப்பெருமான் மேலே இருக்கிற அந்த மலர்கள்லாம் அப்படியே உதிர்ந்து விழுது. அவ்வளோ மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். முடிச்சுட்டு அடுத்தது என்னென்னா, நைட்டு எங்கே தங்குறதுன்ற ஒரு பிரச்சனை. அப்போது மலையிலேயே தங்கலாமான்னு பார்க்கும்பொழுது அங்கேருந்து செக்யூரிட்டி, இங்கெல்லாம் தங்கக்கூடாது முருகா, இவ்வளோ தூரம் உன்னை பார்த்துட்டோம், சந்தோஷப்பட்டுட்டோம், இங்கே எங்கே தங்குறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னும் பொழுது ஒரு சிவனடியார், அவர் யாருன்னே தெரியாது, அவர் இது முன்ன பின்ன நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த ஐயா திடீர்னு நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்கன்னு கேட்டார். நாங்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் அடியாருன்னு சொல்கிறோம். ஒன்றுமே சொல்லலை. அவர் எங்கள் காரில் ஏறுங்கன்ட்டார். காரில் ஏறி எங்களுக்கான எல்லா விஷயத்தையும், நாங்கள் தங்குறதுக்கு, உணவு அருந்துவதற்கு, எல்லாத்துக்குமே அவர் அந்த நைட்லேயே ரெடி பண்ணுறார். 10 மணிக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி எங்களை தங்க வச்சு, மறுநாள் எங்களுக்கே தெரியாது, நாங்கள் அந்த கொங்கு நாட்டு தலத்தில் இருக்கக்கூடிய 7 பாடல் பெற்ற சிவஸ்தலங்களை எல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோன்ட்டு அந்த சிவனடியார் 2 காரை வந்து புக் பண்ணி அவருடைய சொந்த செலவில் அந்த ஒரு நாள் முழுக்க கொங்கு நாட்டு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் எல்லாத்தையுமே எங்களை கூட்டிட்டு போய் தரிசனம் காட்டி. நிச்சயமாக அந்த மாதிரி மெய்யடியார்கள்லாம் இருக்காங்க. மெய்யடியார் திருப்பெருந்துறையில இருக்கிறார் அந்த அடியார். சிவகுமையாள். ஆனா உங்களுக்கு வேணும் பொழுது அவரை உங்களோட முருகன் சேர்க்கிறார் பார்த்தீங்களா? அதைத்தான், அந்த விஷயத்தை தான். இப்போ பாருங்க, நாங்கள் முருகனை தரிசனம் பண்ணிட்டு நைட் எங்கேயாவது தங்கிட்டு மறுநாள் காலையில் வேற ஏதாவது தலத்தை பார்த்துட்டு நாங்கள் சென்னைக்கு கிளம்பலான்னு இருந்தோம். ஆனால் இந்த கொங்கு நாட்டு 7 சிவஸ்தலங்கள் எல்லாம் ஒன்று எங்கெங்கெங்கேயோ இருக்குது, நமக்கு தெரியாது, நம்ம தனியாலாம் போக முடியாது ஒரே நாளில். அப்போ பாருங்கள், அந்த அடியார் வந்து எங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியாக நைட்டு 9 மணிக்கு எங்களை ட்ரெயினையும் ஏற்றி விட்டுட்டு, அந்த நைட்டில் கூட எங்களுக்கு உணவுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியாமல் நிறைய பேருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. அப்போது இதெல்லாம் நம்ம யோசிக்கும் பொழுது நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, முருகப்பெருமானை தான் யோசித்தேன். நீ என்னை பார்க்க இவ்வளோ தூரம் ஓடி வர, உன்னை நான் என்றைக்குமே கைவிட மாட்டேன், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்வேன் என்று அந்த சென்னிமலையில் நடந்த இந்த அற்புதத்தை என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. தன் கடன் அடியேனை தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பது. கோயில் பார்க்க தானே வந்தேன், நான் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பணக்கார தந்தை இருக்காருன்னு வைங்களேன், அப்போ நான் வரேன் அப்படின்னா அவர் தானே எல்லாம் பார்த்துப்பார். நீங்கள் யோசிக்கலை, எதுவுமே அடுத்த வேளை எங்கன்னு தெரியாது.
முருகனே ஒரு அப்பாவாவும் குழந்தை கடவுள் தந்தையான தருணமா இருக்கு அந்த அனுபூதியில. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ அப்படின்ற மாதிரி. எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன். நாங்களும் அந்த முருகனுடைய அந்த அற்புதமான பாடல், பாம்பன் சுவாமிகள் பாடலோ இல்ல உங்களுக்கு மனத்துக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கக்கூடிய முருக பாடல். அதாவது அடியவள் எழுதிய பாடல்ல இருந்து ஒன்று பாடுறேன். கண்டிப்பா. பால் மணக்குது பழமணக்குது பழனி மலையிலே, ஞான பழனியப்பன் பெயரை சொன்னால் என்றும் பயம் இலே. பக்தியோடு பதம் பணிந்தால் ஓடி வந்திடுவான், நம்மை காத்திடவே வேலுமயிலுடன் ஆடி வந்திடுவான். கந்தன் ஆடி வந்திடுவான், முருகன் ஆடி வந்திடுவான், வேலன் ஆடி வந்திடுவான் என்று பழனி முருகப்பெருமானின் மீது பாடினது. அதே போல திருப்போரூர் முருகப்பெருமான் மீது அடியொலி கந்தனினும் நாமத்தால் முந்தை வினை தீரவுடன் தந்தி முகதனையனை பெற்றவனே, எந்த ஒரு வேளையிலும் நொந்து மனம் சோராமல் கந்த குரு சுவாமியை நினையும் மனமே. எந்த ஒரு வேளையிலும் நொந்து மனம் சோராமல் கந்த குரு சுவாமியை நினையும் மனமே. இது போல் அடியவள் எழுதின பாடல்கள் முருகப்பெருமானின் மீது நிறைய இருக்குது. ஆனால் நான் விரும்பி பாடக்கூடிய பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் சுவாமிகளுடைய பஞ்சாமிர்த வர்ணம். ஏன் அப்படின்னா, இந்த பஞ்சாமிர்த வர்ணம் பாடப்படும் இடங்களிலெல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் சத்தியமாக வந்து நிற்பேன் என்று வாக்கு சொல்லியிருக்கிறாரு. திருச்செந்தூர்ல ஒரு அம்மாக்கு ராகம் வேற கொடுத்திருக்காரு. ஆமாம் ஆமாம். முத்தம்மையார் என்கின்ற அந்த வயதான மூதாட்டிக்கு முருகப்பெருமானே காட்சி கொடுத்திருக்கிறாரு. அதாவது அந்த பஞ்சாமிர்த வர்ணம் பாடப்படும் பொழுது. அதனால நமக்கு ஒரு ஆசை, நம்ம பாடணும்னா முருகன் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நிற்பான் அப்படின்றதுனால உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கல. நிச்சயமாக அப்படியாக இருக்கும்பொழுது அந்த பஞ்சாமிர்த வர்ணம் பாடும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 நிமிஷம் ஆகும் பாடி முடிக்க. எப்படி நாம பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணுவது போல பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை இப்படியாக நம்ம கலந்து அபிஷேகம் பண்ணோம். அந்த ஒரு நடையில சுவாமிகள் வந்து நமக்கு பஞ்சாமிர்த வர்ணத்தை கொடுத்துருக்காரு. நிச்சயமாக. பரிவாளர்கள் அங்கோதொரு பஞ்சாமிர்த வண்ணம் இரியாயன துளநச்சின தாமென்றொரு கிழமை பெரியான் முனம் வந்தோதிய செந்தில் பெருமானே, வரிமாமரை இறைவா எனை மறவேல் எனை மறவேல் மறவேல் எனை மறவேல். இலங்கு நன்களை வெறுஞ்சனோடு அணங்கனுன் சத மகன் சதா, வியன் கொடம்பியர்களும் பொனாடு உறைந்த பொங்கவர்களும் கெடாது, என்றும் கொன்றை அணிந்தோனா தண்டன்றிலரும் சேயா, எந்தன் சொந்தமினும் தீதே திண்டன் கண்டனி கண்டோயாது, ஏந்து வன்படைவேல் வழி சேர்ந்த தின்புயமே என்று பால். இதில் வந்து பாடிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்னும் அதில் அழகான இது என்னென்னா, நம்ம பாடுவதை கேட்டு முருகன் ஆடி வருவது போல் பாம்பன் சுவாமிகள் இறுதியாக முடிச்சிருப்பார். அதாவது தேனில் வந்து பார்த்தீங்கன்னா, சூளதர நாராட ஓதி மகளாட நனி தொழுபூத கணமாட அறியாட அயனோடு நாலு மறையாட வேணுதல்களாடவிய நலியாத எழிலாட என்று முருகப்பெருமான் ஆடி வருவது போல அமைச்சிருப்பாரு. அதை பாடும் பொழுது உண்மையாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிணியோ நம்ம மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து அகன்று போய்விடும் என்பது சத்தியமான உண்மை. எப்படி திருச்செந்தூர்ல முதல்ல அருணகிரியாருக்கு நடன காட்சி கொடுக்கிறார் முருகன், அது போல இங்க பாம்பன் சுவாமிகள் முருகனை நடன காட்சியில், அதாவது நல்லோர் நினைவில் நடனம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லவர், அதனால முருகன் உங்களுக்கு என்னைக்கும் நடன காட்சியே கொடுப்பாரு. இவங்க வந்து நம்ம எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு பெரிய பெரிய நம்பிக்கையான ஒரு மனிதர்னு சொல்லணும். ஏன், ஒரு கல்வியோட பக்தி எல்லா பிரச்சனையையும் மாற்ற முடியும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் சவால் இல்லை. ஆனா பக்தி இல்லாம அந்த சவாலை நம்ம எதிர்கொள்ளும் பொழுது இருக்கக்கூடிய மனமும், பக்தியோடு முருகனுடைய திருவடி என் கூட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டத்தை நான் எதிர்த்து வரும் பொழுதும் இருக்கக்கூடிய நம்பிக்கை கண்டிப்பா வேறு. அதனால பக்தியும் ஒரு கல்வியும் இந்த சமுதாயம் மட்டுமல்ல, நம்முடைய எல்லார் வாழ்க்கையிலுமே மாற்றம் கொடுக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்னைக்கு நம்ம கூட பேசுறாங்க.
நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு இல்லை இங்கே பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா துரோகங்கள் இல்லை பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. அது ஒரு காமனான விஷயம். கூட இருக்கிறவங்களே நமக்கு ஏதாவது சொல்லிடுவாங்க, ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை ஏதாவது காயப்படுத்துவாங்க. இதெல்லாம் யாருக்கு இல்லை? அப்போ அந்த தருணத்தில் மகன் வந்தே கூட பார்க்காத தாய்மார்கள் ஏங்குறவங்க இருப்பாங்க. திருமணத்துக்கு முன் இல்லை திருமணத்துக்கு பின் ஏதோ ஒரு காரணங்கள். அப்போ எல்லா உறவு அதில் பிரச்சனை இருக்கும். எல்லாருக்குமே அதை ஏதோ ஒரு தருணத்தில் அனுபவிப்போம். அந்த சமயத்தில் என்ன சொல்ல வரீங்க? அதாவது மக்களுக்கு, இந்த சொசைட்டிக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது எல்லாருக்குமே வரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த திருநர் சமுதாயமாக இருந்தாலுமே சரி. ஆனால் எந்த துன்பத்தையும் நாம் வந்து துன்பமாக பார்க்காம அதை எப்படி நாம் போராடலாம், அதை எப்படி ஜெயிக்கலாம், அதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையினுடைய எடுத்துக்காட்டாக நான் பக்தியை சொன்னேன். நிச்சயமாக நாம் தொய்வடையும் பொழுதெல்லாம் நாம் முருகா அப்படின்னு போய் நம்ம உட்காரும் பொழுது நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த இறை சக்தி நம்மளை வந்து காப்பாற்றுது. அதில் வந்து நான் உங்களுக்கு பல அற்புதங்களையும் என் வாழ்க்கையில் நடந்ததே சொல்லியிருக்கேன். இது வந்து நம்பிக்கை என்பது அவரவர்களை பொறுத்தது. யாருக்கு என்ன வேணாலும் நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் நாம் எந்த தெய்வத்தை நாம் நம்புகிறோமோ அந்த இறையை உண்மையாக நாம் நம்ப வேண்டும். அந்த விதத்தில் சரணாகதி, அந்த டோட்டல் சரண்டர்னு சொல்லுவாங்க. அதுபோல் அடியவளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானும் அந்த சிவபெருமானும் அந்த அம்பாள் வழிபாடும் ஒரு பல அற்புதங்களை வந்து நிகழ்த்தி இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நான் வந்து ஒரு விருந்தினராக நான் பேசுகிறேன் அப்படின்னா அதற்கு எல்லாத்துக்குமே காரணம் இறையருளோடு சேர்ந்த என்னுடைய உழைப்பும். விருந்தினராக பேசுறதுக்கு உங்கள் படிப்பு இருக்கட்டும், பக்தி இருக்கட்டும், அதை தாண்டி ஒரு நம்பிக்கையாக உட்காந்து பேசுறதுக்கு உட்கார்றீங்கள, அதுதான் கடவுள் அப்படின்றதுனுடைய பரிபூரண அருளாக உங்ககிட்ட இருந்து அடியேன் பார்க்குறேன். உடல் தடுமாற்றம், மனத்தடுமாற்றம், இதில் முதுகலை தாண்டி உடற்கூறுவியலில் நீங்கள் முனைவர் பட்டம், இத்தனைக்கும் காரணம் அந்த பக்தி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த பக்தி சிலரிடம் குறைந்து காணப்படுகிறது. அந்த பக்தி, நம்பிக்கை, கடவுள் வழிபாடுன்னு வரும் பொழுது அது பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். வாழ்க்கையில் நம்மை வேறு ஒரு உயர்நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போய் விடும் அப்படின்றது வந்து உங்களோடு பேசின இந்த தருணங்கள் எனக்கே ஒரு நம்பிக்கை மாதிரி இருக்குது. இந்த எனர்ஜி ட்ரிங்க் குடித்தா மாதிரி. அதனால் முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்கும் இருக்கட்டும். இதை பார்க்குற நிறைய பேருக்கும் அவனுடைய திருவருளால் நலமும் வளமும் பெற்று வாழ்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அனைத்து நோய்களுக்குமான குணம்.